தமிழகத்துல இதுதான் முதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்திய அரசினுடைய டோல் ஆப்ரேட் டிரான்ஸ்பர் டிஓடின்னு இந்த ஸ்கீம் வந்து சொல்றாங்க. ஆமா, இந்த ஸ்கீம்ல தமிழ்நாட்டுல இதுதான் வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை வந்து தனியார் மயமாய் இருக்கிறது ஃபர்ஸ்ட். இதற்கு முன்னாடி வந்து ஹைதராபாத்ல இருந்து நாக்பூர் வரைக்குமா இருக்கக்கூடிய NH44 251 கிலோமீட்டருக்கான லென்த்தை வந்து 6661 கோடி ரூபாய்க்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து அந்த டெண்டரை வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என்னன்னா மதுரையில இருந்து கன்னியாகுமரிக்கு இடையிலான ஒரு 243 கிலோமீட்டர் சாலை வந்து ஏற்கனவே வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. 2020 இருந்து வந்து சுங்க கட்டணம் வந்து வசூலிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அடுத்த டார்கெட்ல இருக்கு. அடுத்து திருச்சி தஞ்சாவூர் இடையிலான ஒரு 56 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலை, மதுரை தூத்துக்குடி இடையிலான நெடுஞ்சாலை, அடுத்து தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலை, இதையும் அடுத்து வந்து குத்தகைக்கு விடுவதற்கான முழுக்க இது போல விடுவதற்கான ஏற்பாடுகளும் வந்து கண்டிப்பா